சோளம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு மனசில் வர்றது என்னென்னா மக்காச்சோளம் தான். குழந்தைகளுக்கு புரத உணவு நல்லா கொடுக்கணும். புரதம் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசாக உடலில் சேர்றது சில தானியங்களில் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து சோளம் தான். இந்த சோளத்தை வந்து நம்ம நேரடியாக சோள மாவா, நல்ல சோளத்தை வந்து அந்த தானியத்தை மாவாக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடலாம். சோள மாவில் வந்து உளுந்து மாவு சேர்த்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம். சித்த மருத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா கரப்பான் பண்டங்கள்னு சொல்லுவாங்க. தடிப்பாக வர்றது, படபடையாக வர்றது, அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு பொதுவாக சோளம் அதிகம் கொடுக்கக்கூடாது. பொதுவாக ரொம்ப ரொம்ப ஏதாவது தோல் நோய்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம சோளத்தை வந்து தவிர்க்கலாம். மற்ற வகையில் நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய சிறுதானியங்களில் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக நல்ல பயன் தரக்கூடியது